ஆல் glory be to God. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு ரூத்துக்கு தேவ தயவு. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நகோமி தன் மருமகள் ரூத்தை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தர். மனதில் பதித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்கிற கர்த்தர். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் தயவு அதிகமாக இருக்கிறது. 145ஆம் சங்கீதம் 9வது வசனம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், எவருக்கும் தயவு காட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். நம் தேவன் தனித்தனியாக தயவு காட்டுகிறார், தயவு செய்கிறார். அதே நேரத்திலே முழு சபைக்கும் அவர் தயவு செய்கிறார். ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவர் நகோமியை பார்த்து, இன்று உனக்கு, note the word, உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இங்கு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் தயவு காட்டுகிறார். நம் தேவன் முழு சபைக்கும் தயவு காட்டுகிறார். அதே நேரத்தில் தனிப்பட்ட விதத்தில் தயவு செய்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ரூத்தின் புத்தகத்தில் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 4 அதிகாரத்தில் 85 வசனங்கள் இருக்கிறது. இந்த ரூத்தினுடைய புத்தகத்தை நாம் நிதானமாக தியானிக்கும் போது, இந்த ரூத்தின் சரித்திர புத்தகத்தில் தேவ தயவை குறித்து சித்தரித்து காட்டுகிறது, தேவ தயவை விவரிக்கிறது. திருமறையில் மொத்தம் 66 புத்தகம். அதில் 2 புத்தகங்கள் 2 பெண்களை குறித்தான ஒரு புத்தகம். ஒன்று எஸ்தரின் புத்தகம், யூத பெண்மணியை குறித்து. 2 ரூத்தின் புத்தகம். இவங்க புறஜாதியான ஒரு பெண், மோவாபிய பெண்ணை குறித்து. ரூத்தின் வாழ்விலே தேவ தயவுதான் எல்லாமே நடத்தியது. ரூத்தின் ஒவ்வொரு செயல்களுக்கும், ரூத்தினுடைய வாழ்க்கை முழுவதும் தேவ தயவு அங்கே கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். நான் பேசும்போது அநேகர் யோசிக்கிறார்கள், தேவ தயவா எனக்கு கிரியை செய்கிறது? என்னுடைய படிப்பு, என்னுடைய சர்டிபிகேட், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஸ்கில், என்னுடைய பலன், என்னுடைய பணம், என்னுடைய பதவி, என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஞானம், இவைகளால் என் ஜீவியம், என் கதை வண்டி, வாழ்க்கைக்கு வண்டி ஓடுகிறது என்று நினைக்கிறார்கள். இது மிக 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 தவறு. எனக்கு பிரியமானவர்களே, நான் ஒரு வார்த்தை சொல்லட்டும். இன்று நீங்கள் இந்த சேரில் உயிரோடு உட்கார்ந்து மெசேஜ் கேட்பதே தேவனுடைய தயவு. தேவ தயவு இருந்ததுனால்தான் நீங்க வீட்டை விட்டு சபைக்கு வந்தீங்க. அது சபையில சேர்ல உட்கார்ந்து மெசேஜ் கேட்கறீங்க. இது தேவ தயவு. தேவ தயவு இல்லாமல் எவரும் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இனி உயிரோடு கூட இருக்கிறேன்,
இன்றைக்கு இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், இன்றைக்கு அநேகருக்கு ஜெபிக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன். அது தேவ தயவு, தேவ தயவு. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். 3 பெண்கள் ஆண்களை குறித்து நாம் பார்க்கிறோம், ஒரு பெண்மணியை குறித்து பார்க்கிறோம். 3 ஆண்கள், ஒரு பெண். இவர்கள் பெத்லகேமிலே வாழ்ந்து வந்தார்கள். பஞ்சம் வந்தது. திருமறையிலே மொத்தம் 13 பஞ்சங்கள் வந்து இருக்கிறது. இந்த 13 பஞ்சத்தில் ஒரு பஞ்சம் அங்கு பெத்லகேமில் வந்தது. அந்த பெத்லகேமில், அப்பத்தின் வீடு என்று சொல்லக்கூடிய பெத்லகேமில் இந்த குடும்பத்தை தவிர வேறு யாருமே எங்குமே போகல. ஆனா இந்த குடும்பம் தப்பான ஒரு அபிப்பிராயம் எடுத்தது. சபிக்கப்பட்ட மோவாபுக்கு போனார்கள். யாருமே போகல, இந்த குடும்பம் மட்டும்தான் போனாங்க. அங்க போனாங்க, வீட்டு தலைவர் மரிச்சு போயிட்டார். அப்பொழுதே நகோமி அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு வந்திருக்கணும், வரல. அங்கே இருந்துட்டாங்க. தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளுக்கு மோவாபிய பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். 10 வருடத்துக்குள்ளதாக இந்த 3 ஆண்களும் இறந்து விட்டார்கள், மரித்து விட்டார்கள். இப்ப அந்த வீட்டில் 3 பெண்கள், 3 பேரும் விதவை. எவ்வளவு பரிதாபமா இருக்கும். தேவன் அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம் நாட்களிலே அதை விசாரிக்கிறார், அப்படியே விட்டு விடல. விசாரித்து அதற்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், அறுவடை கொடுக்கிறார், விளைச்சலை கொடுக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை ஆண்டவர் விசாரித்து ஆகாரம் தருகிறார் என்பதை நகோமி அறிந்தார். எனவே நகோமி மீண்டும் மோவாப் தேசத்திலிருந்து அப்பத்தின் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறாள். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்லட்டும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையிலே, நெருக்கடியிலே நீங்கள் உன் ஆவிக்குரிய சபை விட்டு வெளியே போயிருக்கலாம். விட்டு வந்த ஆவிக்குரிய சபைக்கு, திரு சபைக்கு மீண்டும் திரும்பி வாருங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 2 மருமகளும் தன் மாமியாரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். நகோமி திரும்பி பார்க்கிறார். நகோமி தன் மருமகளை பார்த்து, என்ன பின்பற்றி வராதீர்கள் என்று சொல்றாங்க. ரூத்து 1 அதிகாரம் 8வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம் வாசித்து பாருங்க. நகோமி இப்பொழுது தவறான ஒரு புத்திமதி தருகிறாள். ஒரு இஸ்ரவேல் குமார்த்தீவ. மோவாபு என்பது விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு இடம், அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற இடம். இவங்க ஜீவனுள்ள தேவனை, இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்க வருகிற ஒரு இடத்துல வேண்டாம், இங்க வராத, நீங்க திரும்பி போயிடுங்க. இது தவறான ஒரு புத்திமதி. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இதை கேட்ட ஓர்பால் மிகுந்த சத்தமிட்டு அழுதாள். மாமியாரை கட்டி பிடிச்சு முத்தமிட்டாள். அது நல்லா இருக்கு, ஆனால் திரும்பி போய்விட்டாள். அப்படி திரும்பி போயிட்டான். எங்க? மோவாபுக்குள்ளே போயிட்டு வாழலாம். நம்முடைய தெய்வத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பெற்றோர்கள் விட்டு எங்க போக வேண்டாம், நம்ம மோவாப் தேசத்தில் இருக்கல, அவ போயிட்டு அங்க செட்டில் ஆயிட்டான். வசனம் 15.
ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்டு ரூத் வாழ தீர்மானித்தார். ரூத் மாமியார் தொடர்ந்து போய்கொண்டு இருக்கிறார். அப்போது நகோமி சொல்றா, ரூத்தே, நீ ஓர்பாலை போல நீயும் போய்விடு. எவ்வளவு தவறான ஒரு புத்திமதி! ரூத்தே, உன் பழைய மதத்திற்கு போய்விடு. ரூத்தே, உன்னுடைய அந்நிய தேவர்களை வணங்க நீ போய்விடு. இஸ்ரவேலின் குமார்த்தியாகிய நகோமி இப்படி சொல்லலாமா? இன்றைக்கும் உங்களில் யாராகிலும் இப்படி இருக்கிறீர்களா? நான் தான் தப்பி தவறி அங்க போய் சேர்ந்துட்டேன், நீங்க ஞானஸ்நானம் எடுக்காதீங்க, அல்லது இது ரொம்ப போதிக்கிற சபை, வசனத்தை வசனமாக போதிக்கிறபடினால வேற சபைக்கு போயிடுங்க, இதெல்லாம் ரொம்ப கடிந்து கொள்கிற சபை, இங்க வராதீங்கன்னு யாராவது சொல்லுகிறீர்களா? அநேகர் இன்றைக்கு சபையில் இருந்துகிட்டு நம்ம சபைக்கு வர வேண்டாம், வேற சபைக்கு போங்க என்று சொல்லுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்ல முடியாது. நானும் ஒன்று சொல்லட்டுமா? புதிய ஏற்பாட்டிலே இளைய குமாரனை குறித்து படிக்கிறோமே, கெட்ட குமாரன், அவனை விட மிகவும் மோசமானவள் இந்த நகோமி. இந்த நகோமி ப்ரோடிகல் டாட்டர். ரூத் வாலண்டியரா வரா, நான் உன் கூட வரேன். ஆனால் இந்த மேடம் நகோமி வராது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நகோமி போன்று உங்களை சுற்றிலும் இருக்கும் ஜனங்கள் உங்களை அதரியப்படுத்துகிறார்களா? யோசித்து பாருங்க. உங்களை ஃபெட்டப் பண்ண வைக்கிறாங்களா? பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனுக்காக நீங்கள் நில்லுங்கள். ஜீவனுள்ள தேவனுக்காக நீங்கள் மரிக்கவும் ஆயத்தமாக இருங்கள். Don't give up. சத்தியத்திற்காக போராடுகிறவர்களாக இருங்கள். வசனம் 16 ரூத் சொல்றா, மாமியாரே, திரும்பி போவதை குறித்து என்னுடனே பேச வேண்டாம். ஏமா ஏமா நீ உனக்கு உன் நலனுக்கு தானே சொல்றேன். நான் வயதானவள், பலன் இல்லாதவள், வேலை வெட்டி இல்லாதவள், நீ என்ன ஃபாலோ பண்ணா என் கூட வந்தா உனக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கிறது? நான் இப்போது இதுக்கு பெத்லகேம் போறேன், நீ மோவாப் பெண், அங்க உன்னை தப்பு பேச மாட்டாங்களா? அங்க இருக்கிறவங்க உன்னை வெறுப்போடு பார்க்க மாட்டாங்களா? நீ ஒரு விதவையாக இருக்கிற, குழந்தை குட்டி இல்லை, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்குமே. நல்ல எண்ணத்தில் தானே சொல்றேன். நல்லது. மாமியாரே, நீங்க என்ன சொன்னீங்க? கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா. அப்போ கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வார், எனக்கும் தயவு செய்வார். தேவனுக்கே மகிமை உண்டாகும். மாமியாரே, தேவ தயவு உங்க வாழ்க்கையிலே இருக்கும் பிரயோஜனமற்ற நிலைமையை, உங்கள் சரீரத்தில் இருக்கும் பலவீனமான சரீரத்தை, ஆகாரம் இல்லாத நிலையை, பலவித நிந்தனைகளை, பலவிதமான பரியாச வார்த்தைகளை, எண்ணற்ற குறைவுகளை அந்த தேவ தயவு மேற்கொள்ளும். ரூத் அழகா சொல்றா, கர்த்தருடைய தயவு, கர்த்தர் தயவு செய்வாராக நீங்க சொன்னீங்க. உண்மையில கர்த்தர் தயவு செய்வார். தேவ தயவு நாம் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளையும் மேற்கொள்ளும், தோற்கடிக்கும், நமக்கு ஜெயத்தை தரும்.
அது மாபெரும் சக்தி. மாமியாரே, அதே போல நீங்க சொன்னது போல என் தலை மேல் உள்ள அந்த மோவாபு என்னும் 10 தலைமுறை சாபத்தை இந்த தேவ தயவு முறியடிக்கும். தேவ தயவு என்னை சுற்றிலும் இருக்கிற என் தலைமையில் இருக்கிற அந்த சாபத்தை முறியடித்து எனக்கு ஆசீர்வாதம் தரும். தேவ தயவு சக்தி உள்ளது, சக்தி உள்ளது. ஆகவே நாம் தேவ தயவினால் முன்னேறுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். விடாப்பிடியாக அவர் தீர்மானித்து செயல்பட்டால், சரித்திரம் படைத்தால், பிரியமானவர்களே, உங்களை உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை சொல்லட்டும். நம்முடைய திருமறையில் ரூத்தின் புத்தகம் என்று எழுதப்படவில்லை. அங்கே வேற என்ன வார்த்தை இருக்கு தெரியுமா? மாறாக ரூத்தின் சரித்திரம் என்று இருக்கிறது. ரூத்தின் சரித்திரம். ஏன் இந்த ரூத்து மாமியார் 4 முறை என்னை பின்பற்றாதே, என்னை பின்பற்றாதே, போய்விடு, திரும்பி போய்விடு என்று சொன்னாலும் விடாப்பிடியாக மாமியாரை பின்தொடர்ந்து தேவ தயவினால் அந்த செட்டின் கீழே வாழ அவள் வந்தபடியினாலே அவளுக்கு சரித்திரம் எழுதப்பட்டது. சரித்திரம் எழுதப்பட்டது. ரூத்தின் புத்தகம் அல்ல, ரூத்தின் சரித்திரம். அவள் சரித்திரத்தை படைத்தாள். ஓர்பாலின் நிலைமை என்னாச்சு எனக்கு தெரியல. ஓர்பால் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தால் தெரியல. ஓர்பாலுக்குடைய வாழ்க்கை அமைந்ததா இல்லையா தெரியல. நீர் எதற்கும் உதவாதவன், உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. பலர் நிந்திக்கிறார்களா? பலர் பரியாசம் செய்கிறார்களா? தேவ தயவு சட்டின் கீழ் வா, தேவ தயவனுடைய சட்டின் கீழ் வா என்று தேவ தயவு அழைக்கிறது. நீங்க சட்டின் கீழ் வந்து விட்டால் உன் சரித்திரம் எழுதப்படும். தேவன் தயவு தருபவர் சொல்லுகிறார், உனக்கு அடைக்கலம் மட்டுமல்ல, நிறைவான பலன் உண்டு, நிறைவான பலன் உண்டு. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ரூத்து ஒரு சாதாரண குடும்பத்தினுடைய பெண் அல்ல, ஒரு ராஜகுமார்த்தி. அதை நீங்க மனசுல புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ராஜகுமார்த்தி. அவள் தன் அப்பா வீட்டுக்கு போயிருந்தால் நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்க்கை உண்டு. ஆனால் கர்த்தர் உனக்கு தயை செய்வாராக. அந்த வார்த்தை கெட்டியா பிடிச்சிச்சா? தேவ தயவு இவளோடு கூட இருக்கிறது. தன் மாமியாருக்கே புத்திமதி சொல்றா. தேவ தயவு குறைகளை மேற்கொள்ளும், சாபத்தை மேற்கொள்ளும். அவளுடைய மனப்பான்மை அந்த தேவ தயவு மாற்றியது. மனப்பான்மையை மாற்றியது. மனப்பான்மை மனம் மாற்றம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை உண்டு. மனம் மாறினால் என்ன நடக்கும்? ராஜாவினுடைய வாழ்க்கை உண்டு. மனம் மாறினால், மனப்பான்மை மாறினால் என்ன நடக்கும்? பரலோக வாழ்வை அனுபவிக்கலாம். பிரியமானவர்களே, அந்த தேவ தயவு அவள் மனதை முற்றிலும் மாற்றிவிட்டது. மனப்பான்மை மாறியது. நீங்க தேவ தயவை பெற்றுக்கொண்டால் நீங்கள் மனம் திரும்புவீர்கள். பரலோக வாழ்வு உண்டு, பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை உண்டு, ராஜாவினுடைய வாழ்க்கை உண்டு. மனம் மாறுங்கள். ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 16வது வசனம்.
ரூத் தேவ தயவினால் நான் இஸ்ரவேலின் தேவனுடைய ஜனத்தில் நானும் ஒருத்தியாக வாழப் போகிறேன். இஸ்ரவேலின் தேவன் ஏன் தேவன்? நான் மோவாபிய பெண், இதுவரைக்கும் நான் விக்கிரகத்தை வணங்கினேன். ஆனால் நான் இப்பொழுது இஸ்ரவேலின் தேவன் தான் என்னுடைய தேவன். நீ எங்கு போனாலும் நான் அங்கு வருவேன். என்னை திரும்பி போ என்று சொல்ல வேண்டாம். இது எதை காட்டுகிறது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பக்தனாகிய மோசே ஒரு முறை அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டது போல ரூத்தும் என்ன சொல்லுகிறார்? நான் ராஜகுமார்த்தி, என் வீட்டுக்கு போன சாப்பாடு உண்டு, தெரியும், சொகுசா வாழல, ஆனால் அது அந்நிய தேவன், எனக்கு பிடிக்கல. இஸ்ரவேல் தேவன் தான் உண்மையான தேவன். ஒருவேளை நான் அங்கு வரும்போது நான் கஷ்டத்தில் வாழக்கூடும், சாப்பாடு இல்லாமல் வாழக்கூடும், நிந்திப்பார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், கேலியாக பேசுவார்கள். அந்நிய தேசம், புரியாத தேசம், தெரியாத தேசம். ஆனால் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டது போல, மோசேயை போல ரூத் மாமியாரோடு கூட போகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம், முற்பிதாவாகிய ஆபிரகாமை போல எல்லாவற்றையும் விட்டு இனத்தை, தேசத்தை, தகப்பன் வீட்டை, உற்றார் உறவினர்களை எல்லாவற்றையும் விட்டு ரூத்தும் போகிறாள். அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு வந்தால் அந்த தேவ தயவு என்ன செய்கிறது? 5 விதமான உடன்படிக்கைகளை தீர்மானம் செய்ய வைத்தது. தேவ தயவு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் தீர்மானம் எடுப்பான். தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வான். அது நல்ல தீர்மானமாக இருக்கும். இன் ஷார்ட், தேவ தயவு இல்லை என்றால் ரூத் பெத்லகேமில் கால் வைக்கவே முடியாது. காரணம், ரூத்துக்கு எல்லா பக்கத்திலும், எல்லா விதத்திலும் சொல்ல முடியாத தடைகள். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ரீசன், ரூத் மோவாபிய பெண். உங்களுக்கு சரித்திரம் தெரியும். மோவாபியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நீண்ட வருடமாக பிரச்சனை. இந்த இஸ்ரவேலர்கள் இந்த மோவாபியர்களை கீழ்த்தரமாக பார்ப்பார்கள், தரை குறைவாக எண்ணுவார்கள். ஏன்? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம், லோத்தின் தகாத உறவின் மூலமாக உண்டான சந்ததி மோவாபியன். அதனால ரொம்ப கேவலமா, மட்டரகமா, கீழ்த்தரமாக, தரை குறைவாக நினைப்பார்கள். அது மட்டுமல்ல, என்னாகுமே 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த மோவாபிய பெண்கள் இஸ்ரவேலர்களை கவர்ச்சியினாலே இழுத்து பின்பு மோவாபிய தெய்வங்களை வணங்கும்படி செய்தார்கள். இது இஸ்ரவேலர்களுக்கு பிடிக்கல, அவங்க வெறுத்தார்கள். ஒரு முறை மோவாபிய ராஜா பிலேயாமுக்கு அநீதி கூலி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி வற்புறுத்தினான். அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியரை வெறுத்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த ரூத்தின் சரித்திரம் புக் இருக்கு பாருங்க. முந்தின புத்தகம் நியாயாதிபதி புத்தகம், அடுத்தது சாமுவேல். அதாவது நியாயாதிபதி ஜட்ஜஸ் வாழ்ந்தது, ஆசாரியர்கள் வாழ்ந்தது.
அதன் பிறகு வாழ வேண்டியது யார் தெரியுமா? தீர்க்கதரிசி காலம். இதுக்கு இடையில தான் அந்த புக் வருது. அப்போ ரூத் வாழ்ந்த காலம் நியாயாதிபதிகள் காலம். அந்த காலத்தில் மோவாபியர்கள் 18 ஆண்டுகளாக இஸ்ரவேலர்களை ஒடுக்கினார்கள். அது மட்டுமல்ல, இந்த ரூத் மோவாபிய இளம் விதவை, குழந்தை குட்டி இல்லாதவ, எல்லாருக்கும் வெறுக்கிற தேசத்துல இந்த பெண் வரலாமா? இந்த தேசம் ரூத்த எந்த மாதிரி நடத்துவாங்கன்னு தெரியாது, எந்த மாதிரி எதிர்ப்பார்கள் என்பது தெரியாது. இருப்பினும் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த ரூத் எந்த தைரியத்தில் எதை பேஸ் பண்ணி பெத்லெகேமுக்கு வந்தால், அவள் சொல்வா, என் சுய புத்தியினாலே நான் வரல, நீங்க சொல்ற ரீசன் எல்லாம் எனக்கு தெரியும், கர்த்தருடைய தயவு இவைகளை மேற்கொள்ளும், கர்த்தருடைய தயவு இவைகளை தூக்கி எறியும். நான் வேலை இல்லாதவர், ரூத் அன்எம்ப்ளாய்டு லேடி, எனக்கு தெரியும் தேவ தயவு எனக்கு வேலையை தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ தயவு தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். நீங்க ரூத் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் எழுந்து வயலுக்கு போவேன், மாமியார் இடத்துல பர்மிஷன் வாங்குகிறாள். தேவ தயவு உள்ளவங்க முதியோர்களை பெற்றோர்களை மதிப்பாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு போறா. ரூத்துடைய அருமையான மனப்பான்மையோடு அவள் புறப்படுகிறாள். சும்மா எனக்கு வேலை இல்லை, பசி இருக்குது, பட்டினி, நான் விதவை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே முடங்க இல்லை. அப்படி இருந்தாலும் அவளை யாரும் வற்புறுத்த முடியாது. ஆனால் நான் வேலை செய்வேன், விதவைதான், இளமையில் தான் இருக்கிறேன், குழந்தை குட்டி இல்லை, ஆனா வேலைக்கு நான் போவேன். தயவு அவளை வேலை செய்ய தூண்டியது. ரூத் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ரூத் சொல்லக்கூடிய வார்த்தை கவனிங்க. யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ, நோட் தி வேர்ட், தயவு கிடைக்கும். நான் வேலைக்கு போற முயற்சி செய்கிறாள், நான் வீட்டில் இருக்க மாட்டேன். முயற்சி திருவினையாக்கும். முயன்று வேலைக்கு போறா. போகும்போது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் போறா, நல்ல ஒரு எதிர்பார்ப்புதலோடு போற. யாருடைய கண்களாகிறது எனக்கு தயவு கிடைக்கும், அவர்கள் பிறகே போய் கதிர்களை பொறிக்க கொண்டு வருகிறேன் கோடிட்டுக் கொள்ளுங்கள். நான் போறேன், தேவ தயவு என்ன நடத்தும், என்ன தயவு வெறுமையாக விடாது. நான் கதிர்களை பொறிக்க கொண்டு வருவேன். ரூத்தின் ஆட்டிடியூடை பாருங்க. என் மீது தயவு காட்டுபவர்கள் அந்த வயலில் யாராலும் இருப்பார்கள். தேவ தயவு நான் போறபடியினாலே என்னை அனுமதிப்பார்கள். எவ்வளவு பாசிட்டிவா சொல்றா. முதலிலே முயற்சி செய்கிறாள், முயற்சியில் ஈடுபடுகிறாள். இரண்டாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறது, நெகட்டிவா பேசல. தயை என்கிற சக்தி என்னோடு கூட இருக்கிறது. தயை என்கிற சக்தி என்னை வேலைக்கு போக தூண்டுகிறது. அந்த தயை நான் செய்கிற வேலையிலே சக்சஸ் பண்ணும். எனக்கு யாராகிலும் தயவு காண்பிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதோடு போறா. இன்றைக்கு கதிர்களை பொறிக்க கொண்டு வருகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவ தயவு ரூத்தினுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறது பாருங்க. ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவ தயவு சரியான இடத்திலே கொண்டு போய் சேர்த்தது. அவள்
கதிர்களை பொறிக்க சென்ற நிலம், வயல் நிலம், தான் மாமனார் இருக்காங்க பாருங்க எலிமெலேக்கு, அவனுடைய வம்சத்தில் வந்த போவாசுடைய லேண்டுக்கு போயிட்டான். ரூத்துக்கு அந்த ஊரே தெரியாது. ரூத்துக்கு அந்த ஊர்ல யாருன்னு ஒண்ணுமே அட தெரியாது, இடமே தெரியாது. God's favor takes her to the right place. சரியான இடத்துக்கு கொண்டு போச்சு. ரூத் கரெக்ட் ரைட் பிளேஸுக்கு லேண்ட் ஆனா, அங்க போய் சேர்றா. ரூத் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது சரியான இடத்துக்கு வந்தா. ரூத்துக்கு அந்த ஏரியாவே தெரியாது, மக்களே தெரியாது. மோவாபிய பெண் தம் மாமனாருடைய சொந்தக்காரருடைய லேண்டுக்கே வந்துட்டா. அப்பொழுது வேதம் சொல்லுது, ரூத் கரெக்ட் பிளேஸுக்கு, கரெக்டான வயல் நிலத்திற்கு அவள் வந்தபடியினாலே, அப்பொழுது அந்த வயலின் ஓனர் இருக்கான் பாருங்க, போவாஸ், பெத்லகேமுக்கு அங்கு வந்தான். தேவ தயவு ரைட் பிளேஸ்ல கொண்டு போனது. தேவ தயவு ரைட் டைம், சரியான நேரத்தில் கொண்டு வந்தது. இவளோ கதிர் பொறுக்க தான் மாமனாருடைய சொந்தக்காரருடைய லேண்டுக்கு வரா. அந்த மாமனாருக்கும் சொந்தக்காரர் இருக்க பாருங்க, லேண்ட் ஓனர் போவாஸ், அவரும் அங்க வராரு. தேவ தயவு கரெக்ட் டைம்ல இவளையும் அழைத்து கொண்டு சென்றது. அந்த லேண்ட் ஓனர் போவாஸ் அழைத்து கொண்டு வந்தது. போவாஸ் தான் அந்த நிலத்துடைய ஓனர். ரூத் தயையை நம்பி பாசிட்டிவா போனா, முயற்சி செய்தான், சோம்பேறியாக இல்லை. இன்றைக்கு நான் கதிரை பொறுக்க கொண்டு வருவேன். எப்படி கிரியை செய்து பாருங்க. Then favor brings special attention to Ruth. அந்த தேவ தயவு போவாஸை தூண்டுகிறது. ரூத்துக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தது. ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். போவாஸ் தன் கண்காணிக்கையை பார்த்து, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று விசாரிக்கிறான். லிசன், போவாஸ் ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு கொஞ்சம் லேண்டா இருந்தது, பெரிய லேண்ட் இருக்கு. அந்த பெரிய லேண்ட் இருக்குது, அது அறுப்பு காலம். அப்ப அறுப்பு காலத்துல நிறைய பேர் வேலை செய்வாங்க. ரூத் மட்டும் தான் ஏழை இல்லை. ரூத்தை போல எத்தனையோ ஏழை பெண்கள் அந்த வயல்ல கதிரை பொறுக்க வேறு சிலரும் அங்க இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில போவாஸ் பாயிண்ட் பண்ணி ரூத்தை விசாரிக்கிறான். தேவ தயவு போவாஸ ரூத்தை நோட் பண்ண வைத்தது. அதுதான் தேவ தயவு. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த favor brings special treatment. சரியாக உதவி செய்ய தூண்டுகிறது. போவாஸ் கண்காணியிடம் விசாரித்தது மட்டுமல்ல. ரூத் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். போவாஸ் தேவ தயவனால் ஆறுதல் சொல்லி, கோடிட்டுக் கொள்ளுங்கள், பட்சமாய் பேசினார். ஆறுதல் என்ன? எரேமியா 30:1 படி காயங்களை ஆற்றுவதுதான் ஆறுதல். ஆறுதல் என்றால் தேவனுடைய ஆறுதல் ஆரோக்கியத்தை தருகிறது. ஆறுதலாக பேசி பட்சமாக நடந்து கொண்டான். அவள் ரூத்தினுடைய மனசுல எவ்வளவு காயங்கள், அதுக்கு மருந்து கொடுத்ததை போல இருந்தது. ஆறுதல் என்றால் என்ன? ஆதியாகமம் 50:21 வசனத்தின்படி பராமரிப்பது. இங்கு ஆறுதல் என்பது பராமரிப்பு, பாதுகாப்பை குறிக்கிறது. உனக்கு வேண்டியவைகளை தருவேன். சங்கீதம் 94:19 உம்முடைய ஆறுதல்கள்
என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தேவ தயவு ஆலோசனை கொடுத்தது. யார் மூலமாக? பட்சமாக பேச வைத்தது. யார் மூலமாக? போவாஸ் கண்களில் தயவு கிடைத்தது. ரூத் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். போவாஸ் நல்ல மிக முக்கியமான சப்ஜெக்ட். இதெல்லாம் நேரம் இல்லாதபடினா ரொம்ப ஷார்ட்டா கொண்டு போறேன். போவாஸ் ரூத்தை பார்த்து, நீ வேற வயலுக்கு போகாதே, இவ்விடத்திலே இரு, வேற எங்க போகாதே, என் ஊழியக்கார பெண்களோடு கூட இரு. காரணம், ரூத்தே, நீ ஒரு அந்நிய தேசத்து பெண். ஆனா முதல் முறை சந்திச்சு உனக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறேன், உனக்கு தைரியப்படுத்தி இருக்கிறேன், உன்னுடைய காயங்களை நான் ஆற்றி இருக்கிறேன், ஆரோக்கியத்தை வர செய்திருக்கிறேன், ஸ்டாண்ட் பண்ண வச்சு இருக்கிறேன். இதை காத்துக்கொள். நீ கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆன பிறகு உன்னை வஞ்சிக்கும் சக்திகள் அநேக உண்டு. இப்போ உன்னை அநேகர் வஞ்சித்து இழுப்பார்கள். நீ எங்கே போகாதே. நான் ஒன்று சொல்லட்டுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவனை தான், ஸ்டாண்டர்ட் ஆனவனை தான் அங்கு சோதனை வரும். அவனை தான் நிறைய பாஸ்டருங்க, நிறைய ஊழியர்கள் எங்க சபைக்கு வந்துடு, எங்க சபைக்கு வந்துடு. மார்க் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசித்து பாருங்க. கழுதை கட்டப்பட்டு இருக்கு. அப்ப யாருமே சொந்தம் கொண்டாடி அது மேல பரிதாபப்படல. அந்த கட்டை அவிழ்த்த பிறகு 4 பேர் வரான். கட்டப்பட்டு இருக்கும் போது வரல. 4 பேர் வந்து பாசத்தோடு கேட்கிறாங்க. சிலர் படிச்சுட்டு இருப்பாங்க, சின்ன பசங்க. அப்ப யாரும் வந்து அந்த பையனை கூப்பிட மாட்டாங்க. சிலர் டிஸ்கா போடுவாங்க. ஏதோ ஒரு மியூசிக் கத்துக்கிட்டு சபையில் இங்க சான்ஸ் கொடுத்துருப்பேன். அப்ப யாரும் கூப்பிடல. அவன் பச்சு நல்ல வேலைக்கு போகும்போது என் சபைக்கு வந்துடு, நல்லா வாசிக்கும் போது என் சபைக்கு வந்துடு. பிரியமானவர்களே, இதெல்லாம் போவாஸ் ஷார்ட்டா சொல்றாரு. நான் தான் முதல்ல உனக்கு ஆறுதல் படுத்தி இருக்கிறேன். உன்னை வஞ்சிக்கும் சக்திகள், எதிர்க்க சக்திகள் அநேக உண்டு. அதனால நீ வேற வயலுக்கு போகாதே, வேற வயலுக்கு போகாதே, ஸ்டாண்டர்டா இங்கே இரு. அது மட்டுமல்ல, என்னுடைய வயலில் இருக்க பெண்ணோடு கூட இரு. ஃபெலோஷிப், ஆலோசனைப்படி நடத்தினா அங்கே ஒரு ஃபெலோஷிப்பை கொடுக்கிறார். தேவ தயவு அங்கீகாரத்தை தருகிறது. ரூத்தே, நீ இங்கேயே வந்து சாப்பிடு. ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ இங்கே வந்து சாப்பிடு. அந்த இஸ்ரவேலர்கள் எதை சாப்பிடுகிறார்களோ அதே மோவாபிய பெண்ணாக நீ, சபிக்கப்பட்ட பெண்ணாக நீ, பாகுபாடு இல்லாமல் வந்து இங்கே வந்து சாப்பிடு. ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணு. அப்படியே அவள் அறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்து சாப்பிட்டாள். யார் இவா? 10 தலைமுறை சாபத்தை தலையில சுமந்து கொண்டிருக்கிறவள். இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுகிறாள். தூரமாக நின்றவள், பின்னாக நின்றவள், கூட்டத்தில் சேர்த்துக்கொள்ள தகுதி அற்றவள். இப்போ தேவ தயவு வந்துட்ட பிறகு அறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்து சாப்பிடு. அங்க பாகுபாடே கிடையாது. அநேகர் கிழக்கிலும் மேற்கில் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய அவர்களோடு கூட இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 7:9 எந்த ஜாதி கோத்திரங்கள் பாஷைக்காரர் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரே வஸ்திரம். அதான் பரிசுத்த ஜாதி. சபைக்குள்ள இருக்கும்போது பாகுபாடே கிடையாது. ரத்தத்தால் மீட்கப்பட்டு இருக்கிறோம்.
ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஜாதி சொல்லி பிரிக்காதீங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். உனக்கு தாகம் ஒன்றை எடுத்தால், இஸ்ரவேலர்கள் எந்த கிளாஸ்ல தண்ணீர் குடிக்கிறார்களோ அதே கிளாஸ் தான். உனக்கு தனியா கப்பு வேற இல்லை. உனக்கென்று கப்பு நாம் வேற வைக்க முடியல. அப்படி குடிக்காதே. தேவ தயவு ஆசீர்வாதம் தருகிறது. சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் தருகிறது, ஆத்மாவுக்குரிய ஆசீர்வாதம் தருகிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தருகிறது. ரூத் 4:4 நான் அதை மீட்டுக் கொள்கிறேன். அதற்குரிய கிரயத்தை கொடுத்து மீட்டுக் கொள்கிறார். இயேசு கூட நம்முடைய தம்மையே கிரயமாக கொடுத்து நாம் எல்லாரையும் மீட்டுக் கொண்டார். ரூத் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவள் பொறிக்க கொள்ளட்டும். ஃபர்ஸ்ட்ல பொறிக்க கொள்ளும் சொல்லும் போது பொறிக்க கொள்ளுங்க. அவளுக்காக அருகிலே சில சிந்த விடுங்க. அவளை அதட்டாதிருங்க. எவ்வளவு பாதுகாப்பு வருது, பராமரிப்பு பாருங்க. ஒரு மரக்கால் வார்கோதுமை. ரூத் 17 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரூத் 3ஆம் அதிகாரம் 15 பெண்ணே நீ போர்வையிலே நான் 6 படி வார்கோதுமை அளந்து போட்டான். ரூத்துக்கு வேண்டியவைகளை மேலாக தந்தான். ஃபர்ஸ்ட்ல சிந்த விடுகிறதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள். நெக்ஸ்ட் அளந்து தருகிறான். இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீ வேற எங்கே போகாதே. என் பெண்களோடு கூட உட்காரு. ஐக்கியத்தை உண்டாக்குகிறார், ஃபெலோஷிப் தருகிறார். சபையாக ஜெபிக்கும் போது, சபையாக ஆராதிக்கும் போது நமக்கு பலன் உண்டாகிறது. ஆவியிலே ஒரு களி கூறுதல் உண்டாகிறது. ஃபெலோஷிப்ல இல்லாதவர்களுக்கு கேரண்டி கிடையாதுங்க. வயல் நிலத்துக்கு ஓனர் அவர் சொல்றாரு. ரூத் 4:11வது வசனம். தேவ தயவு அதிகாரத்தை தருகிறது. ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர்களும் கூறுகிறார்கள், இஸ்ரவேல் வீட்டை அந்த ராகேல் கட்டணா இல்லையா, அந்த லேயாள் கட்டணால் இல்லையா, அது போல ரூத்தும் கட்டுவாள். அதிகாரம். நிலத்தில் பயிரை பொறுக்க போனவ இன்னைக்கு ஓனராக மாறிவிட்டாள். நல்லா கவனிங்க. ரூத்து முதல் அதிகாரத்தில் மோவாப் தேசத்தில் இருந்தாள். ரூத்து 2ஆம் அதிகாரத்தில் போவாசனுடைய வயலுக்கு வந்தாள். ரூத்து 3ஆம் அதிகாரத்தில் போவாசனுடைய பாதப்படியிலே அமர்ந்தாள். ரூத்தின் 4ஆம் அதிகாரத்தில் போவாசுக்கு அருகிலே பக்கத்திலே இருக்கிறாள். 2 தீமோத்தேயு 2:12 சொல்வது போல அவரோடு கூட ஆளுகை செய்வோம். பிரியமானவர்களே, எங்கோ காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தனா அவர் நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய பாதப்படியில் உட்காருகிறோம். அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாம பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு அவருடைய வருகை காத்து கொண்டிருக்கிறோம். ரூத் தேவ தயனால் போவாஸ் பக்கத்தில் உட்கார்ந்து மணவாளன் மணவாட்டியாக மாறினது போல நீங்களும் நானும் கர்த்தருடைய 2வது வருகையிலே மணவாளன் பக்கத்திலே மணவாட்டியாக இருக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?